Hello friends, welcome to our channel. College TRB, அதாவது ஆர்ட்ஸ் TRB, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் TRB, கவர்மெண்ட் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான TRBக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டுட்டாங்க. இதில் பார்த்தோன்னே இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மொத்தமாக 2708 வேக்கன்சிஸ் இருக்குது. இதில் நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. நாளையிலேருந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். 16/10 ரிலீஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் டேட்டு வந்து 10/11/2025. ஏறக்குறைய 25 நாள் டைம் கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு. அதில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணுன்னா அதுக்கு 2-3 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் டேட்டு சொல்லிட்டாங்க. டிசம்பர் 20 எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ டேட்டு பின்னால் சொல்லுவோன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக நம்மளுக்கு மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் 205 வேக்கன்சிஸ் இருந்துச்சு. மேத்தமெட்டிக்ஸுக்கு பார்த்திங்கன்னா 205 வேக்கன்சிஸ் பார்த்த மாதிரி இருந்தது. நான் பாருங்கள், மேத்தமெட்டிக்ஸுக்கு வந்து இது மேத்தமெட்டிக்ஸ் எஜுகேஷன் இந்த இருக்குது. 205 வேக்கன்சிஸ் இருக்குது மேத்ஸில். இது ஒரு லம்ப் வேக்கன்சி. இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. அதனால் இதில் கொஸ்டின் பேட்டர்னும் மாற்றிருக்காங்க. இது விஷயமாக டீட்டெயில்டு வீடியோ நான் நாளைக்கு ஃபுல்லாக வாசிச்சுட்டு நாளைக்கு வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிஎன் செட் அல்லது சிஎஸ்சிஆர் நெட் அல்லது பிஹெச்டி முடிச்சிருக்கணும். அதுதான் குவாலிஃபிகேஷன். 57 இயர்ஸ் வரைக்கும் யார் வேணாலும் எழுதலாம். குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் இப்போ டிஎன் செட்டு கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். எக்ஸாம் பேட்டர்ன் வந்து மாற்றிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா தெரியும். முதல்ல வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வச்சுருக்காங்க. அடுத்தது பார்ட் ஏ, அதான் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. பார்ட் பியில் வந்து நம்மளுக்கு 100 MCQs தான் வச்சுருக்காங்க. 1.5 மார்க்ஸு 150 மார்க்ஸு டோட்டலாக. டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் வந்து மத்தியானம் வச்சுருக்காங்க. டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின்ஸில் வந்து அது மேத்ஸ் இருக்குதா இல்லையான்னு பார்க்கணும். ஆன் ஜென்ரல் டாபிக்ஸ்னு சொல்லியிருக்கு. எஸ்ஏ டைப் கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் 5 கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் 300 வேர்ட்ஸில் எழுத சொல்லியிருக்காங்க. இதில் ஆன் ஜென்ரல் இதில் வந்து மேத்ஸுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அதை நல்லா டீட்டெயில்டாக பார்த்துட்டு நாளைக்கு சொல்கிறேன். மற்றபடி தியரம்ஸாக இருக்காது, ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது விஷயமாக டீட்டெயில்டாக நாளைக்கு சொல்கிறேன். இதுக்கான ஆன்லைன் நியூ பேட்ச்சு 23ஆம் வியாழக்கிழமை ஆரம்பிக்கிறேன் கிளாஸு. 23ஆம் வியாழக்கிழமை நியூ பேட்ச் ஆரம்பிக்கிறேன். நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்ஜெக்டிவ்டு டிஸ்கிரிப்டிவ் எல்லாமே இருக்கும். வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். வெரி ஷார்ட் பீரியடாக இருக்குது. அதனால் இப்போவிருந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாதான் ஓரளவுக்கு கிளியர் பண்ண முடியும். நம்மளுக்கு வந்து அப்ஜெக்டிவ் நிறைய இருக்கிறதுனால நம்மளால் ஈஸியாக கிராக் பண்ண முடியும். இப்போ தான் பிஜிடிஆர்பி எழுதியிருப்பீங்க, டிஎன் செட் எழுதியிருப்பீங்க. அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி உள்ள கேண்டிடேட்ஸுக்கு இது ஈஸியாக தான் இருக்கும். கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள்.